வணக்கம். என் பேர் மதுசூதனன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸாக ஏஆர்எஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் ஹெச்ஓடியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ கரூர்லேயே யூனிவர்சிட்டி அப்ரூவல் வாங்கிய இன்ஸ்டியூஷன் மட்டும்தான் அழகப்பா மற்றும் மனோன்மணியும் தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகத்தால் நடத்திட்டு வரோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ கோர்சஸ் இதெல்லாம் பேராமெடிக்கல் கோர்ஸ் ரன் பண்ணிட்டு வரோம். கரூரில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இலவச யூனிஃபார்மு, இலவச உணவு, இலவச தங்கும் விடுதி இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன்லாம் கொடுக்குறாங்க. பட் அவங்க ப்ராப்பராக அப்ரூவல்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து அந்த டைம் வந்து அட்மிஷன் வந்தால் போதும், பசங்களுடைய ஏமாற்றி அட்மிஷன் நிறைய போடுறாங்க. ஸோ மற்ற இன்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம எது குழப்பம். நம்ம இன்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு பெஸ்ட்டு குவாலிஃபிகேஷன், பெஸ்ட்டு ட்ரைனிங், பெஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு வர்றோம். இது கூட இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வெல் குவாலிஃபைடு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கரூர் நியர்பை ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் அதே தான். பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் நல்ல ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு, கிளினிக்கு, லேபில் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு ட்ரைனிங் கொடுக்குறோம். டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே 100% குவாலிஃபிகேஷன் டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. நல்ல எஜுகேஷன் கொடுக்குறாங்க. நம்மளோட ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பு இருக்குது. ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் படிப்புங்கிறதுனால பசங்களுக்கு புக்ஸ் இது எல்லாமே அதிகமாக தேவைப்படாது. இது கூட கரூரில் பொறுத்த வரைக்கும் நர்சிங் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க மனசில் அந்த இலவசங்கிற ஒரு இது வச்சு விதைச்சு ஏமாற்றிடுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இலவசம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், டீச்சர்ஸாக உங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம இன்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இலவசங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ப்ராப்பர் யூனிவர்சிட்டி அப்ரூவல், தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிங்கிறனால பசங்க தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம், வேலைவாய்ப்பு பண்ணி தர்றோம். இது கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் இருக்கிறனால பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கும் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. அந்த படிப்பு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறைங்கிறது நிறைய பேர் நினைக்கலாம் அது வெறும் சமையல் கலை படிப்பு அப்படின்னு. அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் படிப்புங்கிறனால ஹையர் ஸ்டடீஸ் போகலாம், அப்ராட் ஜாப் நம்ம பண்ணி கொடுக்குறோம். மலேசியா இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமு, சிங்கப்பூர் இதெல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ பசங்க நீங்கள் ஆஃப்டர் +2 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பெஸ்ட்டான கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இப்போ நல்லா ஹோட்டல் முடிச்சுட்டு இன்றைக்கி நான் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் இன்றைக்கி ஒரு ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே படிச்சுட்டு நல்ல ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணலாம். ஒரு ஷெஃப் ரேஞ்சுக்கு போகலாம், ஒரு எஃப்என்பி ரேஞ்சுக்கு, ஃப்ரண்ட் ஆஃபீஸு, ஹவுஸ் கீப்பிங் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ தாராளமாக கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா வந்துட்டு பேராமெடிக்கல் கோர்ஸ் எடுத்து படிங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம ஷெஃப் தாமு டிவி ப்ரோக்ராமில் பார்த்துருப்பீங்க. குக் வித் கோமாளி இந்த ப்ரோக்ராம் வர ஷெஃப் பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் கலை படிச்சிருக்கிறது தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இந்த பத்மஸ்ரீ அப்படிங்கிற விருது பார்த்தீங்கன்னா எல்லா பேருக்கு கொடுக்குறாங்க. சினிமா நடிகர் நடிகளை கொடுக்குறாங்க. பட் சமையல் கலைக்குன்னு சொல்லி இந்த டைம் அவர் வாங்கியிருக்காரு. அது ரொம்ப பெருமைக்கு செய்யும். ஏன்னா அந்த ஷெஃப் தாமுக பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா ஹோட்டல்லையும் வந்துட்டு நிறைய ஈவெண்ட்லாம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கல்விங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா இப்போ அப்படி +2 முடித்த பொண்ணுங்களும் சரி, 10th படித்த பசங்களும் சரி, கல்விங்கிறது அடுத்த வழிக்கு போவோம். ஸோ அந்த கல்வி வந்து இலவசங்கிற ஒரு போர்வையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இலவசங்கிற ஒரு போர்வையில் நம்மளை வந்து ஏமாற்றி எந்த ஒரு வறுமையாக நீங்கள் இருந்தாலுமே இலவசங்கிற ஒரு கல்விக்கு நீங்கள் போக வேண்டாம். ஏன்னா உங்களை வந்து அவங்க இலவசங்கிற இதில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பல மடங்கு உங்களை வச்சு சம்பாரிச்சிடுறாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு இலவசமாக நாங்கள் சொல்லித்தரோம், இலவசமாக நான் உங்களுக்கு சீரோட தரோம், இது உணவு தரேன்னு சொல்லுவாங்க. பட் யாருமே இந்த காலத்தில் இலவசமாக தரமாட்டாங்க. எல்லாமே உங்களை வச்சு நல்ல ஒரு தொகை வச்சு சம்பாரிச்சுட்டு உங்களுக்கு உண்டான எந்த ஒரு சலுகைகளும் கிடைக்க விடாமல் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி உதவித்தொகையை நம்ம பண்ணி கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்பு, தமிழ்நாடு அரசு கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பு உங்களுக்கு கிடைக்குது. இது இல்லாமல் நம்ம படிக்கிற பொண்ணுங்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிற பசங்களுக்கும் ஹையர் ஸ்டடீஸ் போய்க்கலாம். பட் மற்ற இன்ஸ்டியூஷன் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் கூட பதிவு பண்ண முடியாது. அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேல்யூபிளே இருக்காது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி அப்ரூவல் அப்படிங்கிறனால அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கடைசியாக நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். தரமான கல்வியை முறையான தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியில் படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு எங்களது ஏஆர்எஸ் கல்வி குழுமத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.